ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம காணாங்கத்தை மீன் குழம்பு, கிராமத்து காணாங்கத்தை மீன் குழம்புன்னு போட்டிருக்கேன். இங்கே கடலூர் ஓட்டி, எங்கள் கடலூரில் அதிகமாக மீன் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அடிக்கடி நாங்கள் மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிடுவோம். கடலில் பெரிய பெரிய கப்பல் போட்டு போயிட்டு அங்கே மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு போயிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக. இந்த ஐஸ் கட்டி பாருங்கள், உடைச்சி அந்த வியாபாரியில் வாங்கும் போது அங்கேயே ஐஸ் கட்டி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் அப்படியே புதுசாக இருக்கும். இப்போது இங்கே காட்டுற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே விற்கிற மீன் இதெல்லாம் கோலா மீன், கிளி மீன், சங்கரா மீன். கடலூரில் கண்டிப்பாக கடலூர் சங்கரா மீனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கோலா மீன் அப்படியே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி கூடியாக எடுத்துகிட்டு வந்து தான் அந்த போட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் விற்பாங்க. இதை வந்து 2000 3000 சொல்லுவாங்க. நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் 3 பேர் 4 பேர் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கலாம். வியாபாரிலாம் அப்படியே ஒரு கூடிய வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த போட்டிலேருந்து அங்கேயே கொடுப்பாங்க. இப்போது நம்ம விற்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்கள விட ஒரு 3-4 மீன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக வாங்கிப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு மீன் கேட்டாலும் போடுவாங்க. இங்கே பாருங்கள், காணாங்கத்தை அப்படி பிடிச்சின்னு வந்த புது மீன், ஃப்ரெஷ் மீன் அப்படி எவ்வளோ சூப்பராக மினுமினுப்பாக அப்படியே இருக்குது. பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். வீட்டில் இதை குழம்பு வைக்க போகிறோம். இதை தான் உங்களுக்கு நான் கிராமத்து காணாங்கத்தை மீன் குழம்புன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், அதை வெட்டி அலசியாச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரத்தமாக அப்படியே மீன் வந்து அறியும் போது எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு புது மீன். நிறைய பேர் மீன் குழம்பு வைக்கிறீங்க, வச்சுட்டு கடைசியில் நல்லாமல் போகுது. அது நீங்கள் வைக்கிற தாய்மார்களே, நீங்கள் உங்கள் மேலே குறை கிடையாது. மீன் குழம்பு புளி தண்ணி கூட மீன் சேரதுனால கிடைக்கிற சுவை. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது நமக்கு தேவையான அந்த வெந்தயம், கடுகு, மீன் குழம்புல இதெல்லாம் ப்ராப்பராக கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பூண்டு உரித்து சேர்த்துக்கிங்க. நிறையா பேர் தோலோடு இடித்து சேர்த்துப்பாங்க, நிறைய பேர் அரைச்சி சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம மண்டப ஸ்டைல் வேறு. நாங்கள் பூண்டு அரைச்சி தான் சேர்த்துப்போம், தனியாக புளித்தண்ணி கொதிக்க வச்சு தான் சேர்த்துப்போம். நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆண்கள் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மீன் குழம்புக்கு தேவையான அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் முன்னாடியே வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு செய்யுங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், என்னுடைய வீடியோ கண்டென்ட் பிரியாணியை சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய மாஸ்டர்களை உருவாக்கின்னு இருக்கேன். என் சேனல் வீடியோ பாருங்கள். இப்போது இந்த மாங்காய் மீன் குழம்புக்கு ஒரு கடைசியாக அந்த மாங்காய் போட்டு இறக்கி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சுவை டேஸ்ட்டு கிடைக்கும். மாங்காய் குழஞ்சிடக்கூடாது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எங்கே சேர்க்குறேன்னு பாருங்கள். இன்னும் மல்லித்தழி அலசி வச்சு குழம்பு இறக்கிட்ட பிறகு மேலே தூவி நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிடுங்க. இந்த மீன் குழம்புக்கு முக்கிய காரணமே இந்த புளி தண்ணியில் தான் நீங்கள் குழம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்படி இருக்குது எல்லாமே இருக்குது. நிறைய பேர் செய்கிற தவறு இந்த ஒரு புளினால் மட்டும்தான். மற்ற எந்த குறையும் சொல்லாதீங்க, சரிங்களா? முன்னாடி தேவையான புளி, இப்போ நான் காமிச்சல அந்த சைஸில் எடுத்து உடைச்சி தண்ணியில் ஊற விட்டுருங்க. ஊற விட்டு தான் பிசைஞ்சு வடிகட்டி எடுத்துக்கணும். நான் திரும்பவும் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மிளகா மல்லி எங்கள் வீட்டில் நான் அரைக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் நாங்கள் மண்டபம் செய்யும் போது, ஃபங்க்ஷனில் செய்யும் போது ஆச்சி குழம்பு தூள் தான் சேர்த்துப்போம். ஏன் வீட்டில் அரைச்சி தூள் சேர்க்கக்கூடாதா நீங்கள் கேட்குறீங்க, சரிதான். அவங்க இப்போது நீங்கள் ஒரு 1/2 கிலோ மிளகா மல்லி செலவு கொடுங்களேன், கடையில் கேளுங்களேன், அவங்க தரவே மாட்டாங்க. நம்ம என்ன அளவு சொல்கிறோமோ அந்த அளவு தான் தருவாங்க. சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. எங்களுக்கு அந்த ஆச்சி குழம்புல ஒரே சமமாக, ஒரே சுவையாக, ஒரே காரமாக இருக்கும். சின்ன வெங்காயம் மீன் குழம்புல சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி சேர்க்குறேன், அந்த சின்ன வெங்காயத்தை குழையே விட மாட்டேன். பாருங்கள் என்னன்னு பண்ணுறேன்னு. இப்போது வீட்டில் அரைச்ச தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அரைச்சது நாங்கள் எப்போவுமே காரம் மல்லி எல்லாமே ஒரே சமமாக இருக்கிற மாதிரி, அதிக காரமும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, அந்த அளவுக்கு அரைச்சிப்பேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி அரைக்கிற பக்குவமான அந்த மிளகாத்தூள் அரைக்கிற பக்குவ வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் செலவோட. இப்போது ஒரு குழம்பு செய்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு செய்யுங்க. டென்ஷனே இல்லாமல், அர்ஜென்ட்டே இல்லாமல் ரொம்ப சுவையான மீன் குழம்பு செய்யலாம். முதலில் வானில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இந்த மீனுக்கு, காணாங்கத்தை மீனுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு இதில் நல்லா கொதித்து கடைசியில் ஒரு எசன்ஸ் மாதிரி வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் இந்த எண்ணெய் சூடான உடனே அந்த வெந்தயம், கடுகு, இந்த விஷயமே பெரிய விஷயம்.
நீங்கள் அனல் சூடேறினவுடனே சிம்மில் வச்சுட்டு இந்த கடுகையும் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் பொரிய விடுங்க. தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கசப்பு வரும், குழம்புல வாசனை மாறும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து அதை நல்ல பொன்னிறமாக கடுகு நல்லா பொரியிற மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து அது கூட நல்ல பொடியாக வெட்டி வச்சுருந்த வெங்காயம். இப்போது இந்த எண்ணெய் கூடவே பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வதக்கினீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல பொன்னிறமாக வதங்கி நமக்கு குழஞ்சி சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பூண்டும் அந்த சின்ன வெங்காயமும் முழுசாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் என் மனைவிக்கிட்ட சொல்லியிருப்பேன், எப்போவுமே அவங்க அப்படி தான் செய்வாங்க, இப்பயும் அப்படி தான் செய்கிறாங்க. இது உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து செய்கிறது கிடையாது. அவங்க மீன் வாங்கிட்டு வந்து வச்சாங்க, மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, சரி நம்ம ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் சேர்த்து அதுக்கு மேலே சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டேன். நமக்கு வெங்காயத்தை கூட வதங்கி, தக்காளி கூட வதங்கி, புளி தண்ணி கூட கொதித்து கடைசியில் முழுசாக சூப்பராக இருக்கும், சாப்பிட சுவையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல குழம்புல சுவை வேணும்னா நீங்கள் அந்த எண்ணெய் கூட இந்த பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கி உங்களுக்கு குழஞ்சி சூப்பராக கிடைக்கும். இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அந்த பொன்னிறமாக வதங்கின உடனே அடுத்தது நம்ம எடுத்து வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து இந்த மீன் குழம்புக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நமக்கு கொழகொழுப்பு கிடைக்கும். இங்கே பாருங்களேன், மீன் குழம்பு இப்படி தான் வைக்கணும் கிடையாது. ஒவ்வொரு கைப்பக்குவம் தாய்மார்கள் எப்படி வைப்பாங்கன்னா, சில பேர் புளி தண்ணி கூட மிளகாத்தூள் தக்காளி போட்டு பிசைஞ்சு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு கொதிக்க வைப்பாங்க. சில பேர் தனியாக புளி தண்ணி மிளகாத்தூள் மட்டும் கொதிக்க வச்சு வதக்கி சேர்த்துப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கி புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. எப்படி வேணாலும் வைப்பாங்க. ஆனால் மீன் குழம்பை எந்த அளவுக்கு பொறுமையாக பார்த்து நம்ம நிதானமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் நிறைய சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் அந்த பூண்டு அப்படி அரை பதத்துக்கு வதங்கி நமக்கு சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி கூட கொதித்து முழுசாக இருக்கும், எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்ச உடனே நம்ம இப்போவே அந்த குழம்பு மிளகாய்த்தூள் இதில் அனலை குறைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி தண்ணி சேர்த்து நம்ம அந்த குழம்பு தூளை சேர்த்தா கெட்டி அங்கங்கே நின்றுடும். அதை உடைக்கணும், சில உடையெல்லாம் அது அப்படியே கொதித்து மிளகாத்தூள் வாட வரும். சரிங்களா? இந்த வதக்கணத்து கூட அந்த அனலை சிம்மில் வச்சிடணும், ஏன்னா உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி தீஞ்சிடும். அதனால் மிளகாத்தூளை சேர்த்து கொஞ்சமாக பெரட்டி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச புளி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக புளியை ஊற வச்சு பிசைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளியோட உரப்பு முழுசாக நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் அரிஞ்சிட்டு அப்படி எடுப்பாங்க, அப்படி தண்ணி சேர்ப்பாங்க, அப்படி அலசுவாங்க, பேசுவாங்க, அப்படி வடிகட்டிக்குவாங்க. சரியான புளியோட உரப்பு கிடைக்காது. மீதி தண்ணி ஊற்றிட்டு தேவையான புளிப்பை பார்த்துட்டு அப்புறம் வேணும் தேவைன்னா தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வடிகட்டி எடுத்துப்பேன். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். மீன் குழம்போட மந்திரம், மீன் குழம்போட சுவை, மீன் குழம்போட தரம், இது எல்லாம் இந்த இடத்துல இப்போ நான் சொல்ல போகிறது தான். என்னென்னா, நீங்கள் புளி தண்ணி அந்த புளிப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். அதாவது நம்ம புளி தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம், இது எல்லாருக்கும் தெரியும், கொதிக்க தான் விடுவோம். அப்போது நீங்கள் அந்த முதலே புளி தண்ணியை ஊற்றி அந்த உரப்பு பார்க்கும்போது உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கணும். அதாவது ஒரு சின்ன ஃபீல் புளிப்பு இருக்குது அப்படின்னு தான் இருக்கணும். நீங்கள் புளி குழம்பு மீன் குழம்பு நிறையா இருக்கணும்னு சொல்லி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கும், குழம்பு சுண்டும், குழம்பு கொஞ்சமாகும் போது அது தண்ணி கொஞ்சமாகும் போது உங்களுக்கு புளிப்பு அதிகமாகிடும். நீங்கள் எப்படி சேர்த்தாலுமே சாப்பாட பிடிக்காது. அதாவது மீன் குழம்புக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம், ஆனால் புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் இன்னும் வீடியோ தெளிவாக சொல்கிறேன். இப்போது அந்த தண்ணி ஊற்றி உப்பும் பார்த்து காரம் பார்த்து நம்ம தேவையான தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடியாச்சு. அந்த தட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது, ஏன்னா கொதித்து பொங்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு கேப்பு தெரியுதா? அதில் கொதித்து கொஞ்சம் ஆவி வெளில வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபிசிக்கலான ஒர்க்கு, இந்த மாதிரி நம்ம நேரடியாக செய்கிற வேலைனால தான்
அதிக ஒரு முழுமையான குழம்பு, பிரியாணி, சாப்பாடு, சமையல் உருவாக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், அந்த குழம்பு கொதித்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் சுண்டி கீழே இறங்கியிருக்கும். நீங்கள் ஓரத்தில் பார்த்தா தெரியும். மாங்காய், நான் எப்பவும் சொல்கிறதா, மாங்காவை முன்னாடியே நீங்கள் கடித்து சாப்பிட்டு பார்த்து, அது புளிப்பான மாங்காய் இருந்தால் இன்னும் புளி தண்ணியை குறைச்சி வைங்க. நிறைய பேர் இன்னொருத்த செய்கிற தவறு என்னென்னா, ஆரம்பத்தில் புளி நம்ம கரெக்டாக வச்சுட்டு கடைசியில் போய் ரொம்ப புளிப்புள்ள மாங்காய் சேர்த்தா என்ன செய்யும்? புளிப்பு அதிகமாகிடும். நம்ம கரெக்டாக தானே வச்சோம், எங்கடா புளிப்பு அதிகமாகிடுச்சு நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக மாங்காய் வெட்டும்போது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். அது அதிக புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு குறைச்சி வைங்க. இல்லை மாங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் குழம்பு நமக்கு சாப்பிட பிடிக்காமல் போகிறது. உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும், முன்னாடி எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன், கொதித்து எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது. அப்போனா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு வைங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டை பாருங்களேன், எவ்வளோ முழுசாக சூப்பராக வெந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி முழுசாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த குழம்பு நல்லா கொதித்து சிம்மில் வச்சுட்டு மீன் போடுங்க. வேகமாக அனல் வச்சு போடும்போது கை சுடும். நீங்கள் மீனை தூக்கி பொத்துன்னு போடுவீங்க, அது தண்ணி திரும்ப உங்கள் கையில் அடிக்கும். நீங்கள் அனல் குறைச்சி வச்சுட்டு மீன் சேர்க்கும் போது குழம்பு தண்ணி, அந்த புளி தண்ணி அதிகமாக மேலே வரும். அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்தில் நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து செய்யுங்க. நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரே அளவு இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த அளவு 5 பேர்லேருந்து 6 நபர் வரைக்கும் சாப்பிட்லாம். எப்போவுமே கொஞ்சம் கூட வச்சுப்போம். மறுநாள் மீன் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது தான் அதோடைய அதிக சுவைத்தன்மை கிடைக்கும். இட்லியில், நான் சாப்பாடில் மறுநாள் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் அந்த மீன் உடஞ்சிடும் சொல்லிட்டு சில நபர்கள் அப்படி போட்ட உடனே குழம்பு நிறுத்திடுவாங்க. அந்த மீன் சரியாக வேகாமல் அப்படியே இருக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, மீன் ஒரு 3/4 பாதம் நமக்கு வெந்து அதோடைய எசன்ஸ் அந்த புளித்தண்ணியில் இறங்கினாதான் மீன் குழம்புல நமக்கு சுவை கிடைக்கும். கண்டிப்பாக அந்த உடையிற தன்மைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. சரியா? இப்போது நான் இட்லி மாவு அரைச்சி அங்கே ஊற்றி மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த இட்லி ஊற்றுறதுக்கு மாவோட பதம் நிறையா இருக்குது. நான் இன்னும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நான் ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த அளவு தான் அரைக்கணும், இந்த அளவு தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, இந்த மாதிரி செய்யுங்க நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன் வீடியோவில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஒரு வேலைக்கு நம்ம என்னென்ன ஒரு உழைப்பு கொடுக்கலாம், அந்த வேலையை எப்படி செய்யலாம், எப்படி தவறு நடந்தால் மாற்றலாம், எப்படி தவறு இல்லாமல் நடத்தலாம், வேலை செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வரேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ என் சேனலில் பிரியாணி வீடியோ, நிறைய சமையல் வீடியோ, மண்டபத்தில் செய்கிற, ஃபங்க்ஷனில் செய்கிற, அப்படியே நேரடியாக நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் வீடியோ எடுத்து போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மீன் குழம்பு பாருங்களேன், கொதிச்சு ஓரத்தில் நான் சொன்னல முன்னாடி, அந்த காணங்கத்த மீன்லேருந்து ஒரு எசன்ஸ் மாதிரி ஆயில் இந்த மாதிரி ஒதுங்கி வரும். அது பார்க்க சாப்பிட சூப்பராக இருக்கும். கடைசியாக மீன் குழம்பு காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ மினுமினுப்பாக இருக்கணும். நம்ம எப்படி ஒரு புது மீனை எடுத்து அந்த மினுமினுப்பாக வைக்கிறோமோ அதே மாதிரி குழம்பும் நல்லா மினுமினுப்பாக சூப்பராக இருக்கும். அதே போல் மீன் சேர்த்த உடனே அதிக அனல் வைக்காதீங்க, ஒரு மீடியமான அனல் வச்சு கொதிக்க விடுங்க. கரண்டியை வச்சு அடிக்கடி கிளறாதீங்க. அப்படியே நல்லா கொதிக்க பரட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு மீன் உடையாமல் குழம்பு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். மீன் குழம்புல மீன் உடஞ்சிட்டாலே நமக்கு சாப்பிட்ற திருப்தியே போயிடும். கண்டிப்பாக இந்த காணாங்கத்தை, கிளிச்சை, இந்த கவலை, இந்த மீனெல்லாம் பார்த்தோன்னா சீக்கிரமாக எவ்வளோ வேக்காடு கொடுத்தாலும் உடையாது. ஆனால் சங்கரா, இந்த மாதிரி சங்கரா மீன்லாம் சொல்லவே தேவையில்லை, போட்ட உடனே நமக்கு உடஞ்சிடும். அதனால் அந்த மீன் குழம்பெல்லாம் பார்த்து செய்யுங்க. குடும்ப இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, மீன் குழம்பு நீங்கள் எப்போ வைக்கும் போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வைப்பீங்க. யாராவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வைப்பீங்களா? ஆனால் சில குழம்பு நல்லா இருக்காது. அது எதனாலனா, அந்த மீன் சுவைனால். நிறைய பழைய மீன்கள், அதாவது ஐஸ் வச்சு வரும்போது அதோடைய சுவை, அதோடைய எசன்ஸ் எல்லாம் அந்த ஐஸில் ஊறி உங்களுக்கு குறைஞ்சிடும். நீங்கள் என்ன தான் பார்த்து குழம்பு வச்சாலும் அந்த சுவை கிடைக்காது. புது மீனுக்கும் பழைய மீனுக்கும் ருசிகள் மாறும். அதுதான் நீங்கள் நிறையா வீட்டாண்டே வர மீனெல்லாம் கேரளாவிலேருந்து அதிக மீன் வரும். நல்லா பாருங்கள், அந்த மீனெல்லாம் அவங்க அங்கே சேல் பண்ணி மீந்து அதுக்கப்புறம் ஐஸு வச்சு இங்கே வந்து, அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாள் ஐஸு வச்சு அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும். அதுதான் நான் என் சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய மனைவி வீட்டில் வரவங்களை 50 ரூபாய்க்கு நிறைய மீன் கொடுக்குறாங்க, நீங்கள் இன்னும் கடல்லேருந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்ப அதிகமாக விலை சொல்கிறேன்னு கேட்பாங்க. புது மீனுக்கும் பழைய மீனுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அது பொறுத்து தான் அந்த சுவைகள் கிடைக்கும்.
நான் யாரையும் குறை சொல்லலை, மீனுடைய அந்த இதுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போது அந்த இட்லி கூட நான் வச்ச குழம்பு, அந்த மீன் வால் பகுதி பார்த்திங்களா, அப்படியே உடைக்கும் போது காணாங்கத்தில் சதையாக இருக்கும், அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காணாங்கத்தை மீன். ஆனால் நிறைய பேர் காணாங்கத்தை மீனை வறுத்து சாப்பிடுவாங்க. அது வறுத்தாலே அதிக காரசாரம் அதில் ஏறாது. இருந்தாலும் நீங்கள் காணாங்கத்தில் சின்ன சின்ன மீனெல்லாம் வாங்கி வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இட்லியை புட்டு அந்த குழம்புல தொட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது ஐயோயோயோ போங்க, அப்படியே மணமாக நல்ல சுவையாக அந்த புது மீனோட ஒர்த்து, அந்த சுவை நமக்கு அப்படியே என்னோடய நாக்கில் தாண்டவம் ஆடுது. என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. அவங்க கைக்கு நான் முடிஞ்சால் வளையல் வாங்கி போடுறேன். சரி, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மீன் குழம்புல நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த புளி தண்ணி அதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புளி கம்மியாக இருக்கணும், நமக்கு புளிப்பு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க, இன்னும் புளி சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனால் என்னுடைய செய்முறை, நான் மண்டபத்தில் செய்யும் போது, ஃபங்க்ஷனில் செய்யும் போது தனியாக புளி தண்ணி, மிளகாத்தூள், தக்காளி கொதிக்க வச்சு தனியாக வதக்கி அப்புறம் அது கூட சேர்த்து கண்டிப்பாக நான் அந்த மீனை சேர்த்து தான் செய்வேன். பூண்டை அரைச்சி சேர்த்துப்பேன், சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துப்பேன். உனக்கு வீடியோ போட்டிருக்க சேனலில் போய் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.